Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 21/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நேற்று சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்எம்சிகிட்டேருந்து எம்சிசி மெயிலில் ரிசீவ் பண்ணி அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன சீட்ஸ் எங்கெங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஆர் எங்கெங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாக்கு 2025-26 கல்வியாண்டில் நாடு முழுவதும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் சேர்ந்து 1,15,900 மெடிக்கல் சீட்ஸ் கலந்தாய்வுக்கு வர உள்ளது. அதாவது 1,15,900 மெடிக்கல் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு 2025-26 கல்வியாண்டில் வர உள்ளது. அதில் தமிழ்நாட்டுக்கான ஒரு வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு 50 MBBS இடங்கள் இல்லை. அது எந்த கல்லூரி, இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நேற்றே கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தோம். இதனால் கட் ஆஃப் மாறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ரொம்ப பயப்பட வேண்டாம். ஒரு 50 சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குது. அதே போல் ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகளில், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் 6 மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு சீட்டு கூட இல்லை அப்படிங்கிறது இதெல்லாமே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். என்எம்சியினுடைய சீட் மேட்ரிக்ஸில் மேபி 2வது சுற்றில் இல்லை 3வது சுற்றில் இந்த சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி அடுத்தடுத்த ஸ்லைடில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது யாரெல்லாம் இந்த கல்லூரியில், அது எந்த கல்லூரி அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம், பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த தகவல் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 50 MBBS இடங்கள் குறைகிறது. தமிழகத்தில் 50 MBBS இடங்கள் நிகழாண்டில் குறைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள MBBS இடங்களில் விவரங்களை மத்திய அரசு மருத்துவ கலந்தாய்வு குழு MCC ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள PSP மருத்துவக் கல்லூரி, இது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த PSP மெடிக்கல் காலேஜில் 50 MBBS இடங்கள் குறைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இங்கே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 150 இடங்கள் இருந்துச்சு. அந்த 150 இடங்கள்லேருந்து 50 MBBS சீட்டை குறைச்சிட்டு இப்போ 100 இடங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போ 2025-26 கல்வியாண்டில் 150லேருந்து 50 குறைஞ்சி 100 சீட்டாக மாறப்போகுது. ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கட் ஆஃப் அப்படிங்கிறது இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃபை விட ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளை பின்பற்றாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக MBBS இடங்களை 250ஆக உயர்த்த கோரி, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகளெல்லாம் 100 சீட்ஸ் இருக்குதோ புதியதாக, அதாவது 2021 கல்வியாண்டில் ஒரு 11 மருத்துவக் கல்லூரி, புதிய மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி துவங்கப்பட்டது. அந்த கல்லூரிகளில் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி தமிழக அரசின் சார்பில் NMCக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அப்போ ஒரு 250 சீட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அது நிராகரிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த சீட் மேட்ரிக்ஸில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருந்ததோ அந்த எண்ணிக்கையை விட ஒரு 50
எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி. இப்போ பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் பிஎஸ்பி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடத்துமாறு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மாநில மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. அப்போது இந்த சீட் மேட்ரிக்ஸினுடைய அடிப்படையில் தான் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்கும். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கும் பட்சத்தில் 2வது ரவுண்ட்லேயோ இல்லை 3வது ரவுண்ட்லேயோ சீட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் ஆட் ஆனதுக்கு பிறகு தான் என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ எம்சிசியினுடைய அறிவிக்கையின்படி நாடு முழுவதும் இப்போது இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு 766 766 மெடிக்கல் காலேஜஸில் 1,15,900 எம்பிபிஎஸ் இடங்கள் நிகழாண்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதே வேளையில் ஆந்திரா, சத்தீஸ்கர், டில்லி, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 9 மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த 9 மெடிக்கல் காலேஜஸில் பிகினிங்கில் நான் 6ன்னு சொல்லியிருந்தேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. 9 மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு சீட்டு கூட சீட் மேட்ரிக்ஸில் இன்க்ளூட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மதுரை எய்ம்ஸு, அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கிற இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் சேர்ந்து 77 காலேஜஸில் எம்பிபிஎஸ் இடங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அந்த நேற்று ரிலீஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸிலிருந்து மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு வந்து 12,000 அதாவது 12,000 இடங்கள் மட்டுமே ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு 2025-26 ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு வர உள்ளது. தமிழகத்தில் 76 மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டில் உள்ள அதே இடங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிஎஸ்பி மருத்துவக் கல்லூரியில் மட்டும் ஒரு 50 சீட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது. இதை வந்து சீட் மேட்ரிக்ஸ்லேயும் பார்த்துடலாம். எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிற சீரியல் நம்பர் 551 பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு, இதில் பார்த்தீங்கன்னா 150 சீட்டு லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இந்த வருஷம் 50 சீட்டு குறைஞ்சி 100 சீட்டாக சீட் மேட்ரிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதில் 18வது சீரியல் நம்பரில் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் கோட்டாக்கு 4,50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15,000, என்ஆர்ஐ சீட்டுக்கு 27,000. இது வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு 50 சீட் குறைகிறது. முதல் சுற்று கலந்தாய்வுக்கு ஒரு 50 சீட் குறைந்துள்ளது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இதற்காக கட் ஆஃபில் ஒரு சில மாற்றங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் அதாவது ரவுண்டு 2ல் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டாக இடங்களாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது. எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஓப்பன் ஆன உடனே ஆல் இண்டியா கோட்டாவில் அந்த அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். அதே போல் வெயிட் பண்ணுங்கள்.
வந்த உடனே போடணும் அப்படின்னு அவசரப்பட வேண்டாம். நம்ம சேனலில் நம்ம டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.